ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு பாலக்கீரை பப்பாளிக்காய் கூட்டு செய்யலாமா? ஒரு சின்ன பப்பாளிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்க விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு சிறு சிறு துண்டுகளாக இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்குவோம். ஒரு ப்ரெஷர் பேனில் கழுவி வச்சுருக்கிற பப்பாளிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு கட் பண்ணியிருக்கு, அதையும் சேர்த்துக்குவோம். கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இது அளவு சரியாக இருக்குது, இது மட்டும் சேருங்க, குழையக்கூடாது காய். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு நல்லா போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வந்தவுடனே மூடி போட்டுடலாம். ஒரே ஒரு விசில் வந்த உடனே திறந்து பார்ப்போமா? பாருங்கள், பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. பப்பாளிக்காய் குழையலை ஒரு சின்ன க்ரன்ச்சோடு இருக்குது. இப்படி தான் நமக்கு இருக்கணும். ஓகே, இப்போ இது கூட கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாலக்கீரை நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்குவோம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ 4 நிமிஷம் வரைக்கும் மூடி போடாமல் திறந்து வச்சு மிதமான தீயில வேக விடுவோம். பாருங்கள், காய் கீரை எல்லாம் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. தண்ணியும் நல்லா சுண்டி வந்துடுச்சு. கூடவே இப்போ 1/4 கப் அளவுக்கு தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு அரைச்சிருக்கேன். அதை கரக்கரன்னு இதோட சேர்த்துருவோம். இப்போ இது சூடானா போதும். தேங்காய் இங்கே பாருங்கள், நல்ல கொதி வந்துருச்சு. ஜஸ்ட் 1 மினிட் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சின்ன தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ கடுகு வெடித்து பருப்பெல்லாம் நல்ல மணமாக வரணும். பாருங்கள், வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். கூடவே 2 காஞ்ச மிளகாய். காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா வாசம் வர நேரத்தில் ஒரு 5 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு எப்பவும் போல். இப்போ நல்லா வதக்குவோம். இது ரொம்ப பொரிய தேவையில்லை. பாருங்கள், இந்த பதம் வந்ததுன்னா போதும். இப்போ நம்ம தாளிப்பை நம்மளுடைய கூட்டில் கொட்டிடுவோம். இறக்க போகும்போது ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாலக்கீரை பப்பாளிக்காய் கூட்டு ஃபென்டாஸ்டிக் சுவையில் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். அவசியம் செஞ்சு பாருங்கள். இந்த சுவை உங்களுக்கும் பிடிக்கும். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.